ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எம்டி சால்னா தாங்க பார்க்க போறோம். இது பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்டா சான்ஸே இல்லைங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமா தேங்காய், 1 ஸ்பூன் கசகசா, 10 முந்திரி, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம குக்கர்ல தாங்க பண்ண போறோம் பாருங்க. இப்போ 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. ஒரு நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நட்சத்திர சோம்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 2 கிராம்பு சேர்த்துக்கலாங்க. கல்பாசி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அது அப்படியே சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடவே 4 பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா கலந்து கொடுங்க. இப்போ இது கூடவே 3 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. குக்கரில் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. தக்காளியெல்லாம் நல்லா வதங்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து கொடுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே தேங்காய் விழுது அரைச்சோம் இல்லையா, அதெல்லாம் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்கட்டுங்க. இப்போ கொஞ்சமாக புதினா இலையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து கொடுங்க. இப்போ இது கூடவே 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்த பிறகு மூடி போட்டு வச்சிடலாங்க. இப்போ 2 விசில் வரணுங்க. வெயிட் பண்ணலாம். 2 விசில் வந்தவொடனே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கம கமன்னு வாசனையா எம்டி சால்னா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இதை போல் தண்ணி சால்னா செஞ்சு சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.